கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சோர்வு பலவீனம் அந்த ஸ்டேட்டஸில் வச்சுருந்தோம்னு நினைக்கிறேன். சோர்வு பலவீனங்கள், ஒரு தைரியம் இல்லாத தன்மை, இதெல்லாம் அவங்க ஆத்மாவை பலவீனப்படுத்துகிற கிரியைகள் எது நடந்தாலும் சரி, உங்களை நீங்களே பலப்படுத்த தெரிய வேண்டும். சோர்வு எல்லாத்துக்கும் வர வேண்டியதான், வரதுதான். ஐயோ நம்ம கட்டளக்குடியிருப்பில் இருந்தால் அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சியோட ஜம்முன்னு இருந்திருக்கலாமே, இப்படி இங்கே பார்க்க வந்துட்டோமேனு சோர்வு வரும். ஐயோ நம்ம எரும மாடெல்லாம் என்னாச்சு, எரும மாடெல்லாம் விட்டுட்டோமேனு சோர்வு வரும், வரலாம். இவனை போய் கட்டிட்டோமே, நான் அவனை கலெக்டராக கட்டியிருக்கலாமே, இப்படி போய் கட்டிட்டேங்கிற சோர்வு வரும். அல்ல இல்லையா? இல்லை அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், நான் வேதத்தில் சேர்ந்த பிறகு இவ்வளோ சங்கடப்படுதேனேங்கிற சோர்வு வரும். ஆமென். அவன் நல்லா இருக்கான், நான் சங்கடப்படுதேனேங்கிற சோர்வு எல்லாத்துக்கும் வரும். உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்கும். தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு வரோம். வாசிப்போமே சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம். 1 சாமுவேல் தானே, 1 சாமுவேல் 1லேருந்து 6 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே ஆமென் சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமிலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் 30 வாசிக்க வாசி. தென்புறத்து சீமையின் மேலும் ஆமென் சிக்லாகின் மேல் விழுந்து ஆமென் சிக்லாகை கொள்ளையடித்து ஆமென் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய ஆமென் பெரியவர்களையும் ஒருவரையும் கொன்று போடாமல் ஆமென் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு அவங்க தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் ஆமென் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் ஆமென் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் சொன்னார்கள். அப்பொழுது தாவீதோ அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதற்கு ஆமென் தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதின் 2 மனைவிகளாகிய ஆமென் இஸ்ரவேல் ஊராளான ஆமென் அகினவாமும் கர்மேல் ஊராளான ஆமென் நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் குமாரர் குமாரத்தி நிமித்தம் ஆனதினால் தாவீதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது ஒரே ஒரு வழி பண்ணணும். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. வீட்டம்மா ஊருக்கு போயிட்டு வச்சுடுவோம். பிள்ளைகளை இல்லை, பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு, பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கணும். முதல் நாள் அப்படியே ஜான்வசிலாம் குதிக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் போயிட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படின்னுட்டு. அல்லேலூயா. 2 நாள் 2 நாள் தான். 2 நாள் ஆன உடனே ஐயையோ, இப்படி திரும்பினா டீ கிடைக்கும், இப்படி திரும்பினா சோறு ரெடியாக இருக்கும், பாத்திரத்தை நம்மளே கழுவ வேண்டியது இருக்குது, துணியை நம்மளே துவைக்க வேண்டியது இருக்குது, பெரிய பிள்ளை தேடுது, தீமத்தையை தேடலாம், அப்படி பையன் போயிட்டு வருவோமே அம்பை வரையும். அல்லேலூயா. எதனால மாடு இழந்துடலாம், ஆடு இழந்துடலாம், எல்லாம் இழந்துடுறான். மனைவி இழந்துட்டான்னு வச்சுக்கிடுவான். ஒரு வயசாளிக்கு மனைவி இழந்துட்டா 3 வருஷம் தான் உயிரோடு இருப்பான். ஆனால் கணவன் இருந்து மனைவி இருந்தான்னு வச்சுக்கிடுவான். அவ மாவுட்லையாவது பாத்திரம் கத்திரம் தேய்ச்சாவது வயிற்று கழுவிடுவான். அதுவும் அடிச்சு தான் கொடுப்பாங்க, அதுவும் அடிச்சு தான் கொடுப்பாங்க. அது இப்போ உள்ள கோயில் அப்படி ஆகிட்டு. ஆனால் மனைவி இல்லைன்னா அவளுக்கு பயங்கர சங்கடம். அல்லேலூயா. இந்த மனைவி போன உடனே இவனுக்கு மன கிளேசமாயிட்டு, பெரிய சங்கடமாயிட்டு, நெருக்கப்படுகிறான். இதில் வேற கூட இருந்தவங்க பூராமே கள்ள கொண்டு எறிய போகிறாங்க. யார? ஏன் இவன் அவங்க பிள்ளைகளெல்லாம் பிடிச்சி போயிட்டான். ஏன் பாவி இப்படி பண்ணிட்டேன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து கல்ல கொண்டு எரிய போகிறாங்க தாவீதை. இந்த தாவீதுக்கு கொடுக்கணும் 2 எரி. கல்ல கொண்டு எரிய போனால் அவனுக்கு பயங்கர பிரச்சனை ஆகிட்டு.
முதல்ல தான் போயிட்டு பிள்ளைகள் மனைவி போயிட்டு தன்னுடைய பிள்ளைகள் போயிட்டு தனக்கு துணையாய் தனக்கு வலதுபுறமாய் நமக்கு பாதுகாப்பாக இருந்தவங்களுடைய மனைவி பிள்ளைகள்லாம் போயிட்டு போனது மட்டுமல்ல கள்ளக்குண்டு எரிய போகிறாங்க. உடனே பயங்கர சங்கடப்பட்டுனான். உடனே ஒரே ஒரு வழி பண்ணினான். நம்ம திடப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தேவன் தான். கர்த்தர்கிட்ட போய் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதே மாதிரி நம்மளும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் விரோதமாக தான் இருக்கும், நஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நான் அந்த செய்தியை எடுக்கவே காரணம் தெரியுமா? 2 நாளைக்கு முந்தி என்னடா ஊழியம் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு எனக்கு. என்ன ஊழியம்? 20 வருஷமா இந்த 20 பேரை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கட்டின கட்டிடம் இல்லை, எங்கேயோ போயிருக்கேன். வீடு வாடகை 25 வருஷமா வாடகை வீட்டில் இருக்கேன். ஆனால் நான் ஊழியத்துக்கு வரும்போது சாட்சியாகவும் இருக்கட்டும், 90 ஊழியத்துக்கு வந்தேன். வந்து 6வது மாதத்துலேயே சேர் மாதிரியில் ஒவ்வொரு தெருவாக இருந்து மீட்டிங் போட்டு என்னை தான் சாட்சி சொல்ல விட்டாங்க. அன்னையே ஊழிய ஆரம்பிச்சிட்டு 5 வருடங்கள் பலிபீடத்தில் இருந்தேன். அங்கேயே எத்தனையோ வீடுகள் மாறினேன். தாயை விட்டேன், தகப்பனை அண்ணன் தம்பிகளை விட்டேன், வயசான தாய் சொத்துக்களை விட்டேன், சுகங்களை விட்டேன், மனைவி நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலங்கெல்லாம் இந்த மாதிரியான வாழ்க்கை அமையலை. எல்லாம் ஊழியம் வேலை 25-30 வேலைகளை பார்த்தேன். பசியாக இருந்தேன், அநேக நாள் பட்னியாக கிடந்தேன். பிள்ளைகள் நல்லா படித்தது, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்தது, அடுத்தால காலேஜில் சேர்க்கறதுக்கு என்கிட்ட பைசா கிடையாது. அப்படி தான் ஓடி வந்தேன். பல சபைகளுக்கு ஓடி வந்தேன். நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும், சொல்லலுக்கு இப்போ நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 3 ஆராதனை நடத்தணும். வீக்கப்புறம் ஆராதனை, சேர் மாதிரி ஆராதனை, திருப்பி தென்காசி ஆராதனை மாசக்கணக்கில் அப்படி நடத்த வேண்டியதாக இருந்தது. எங்கே போகிறேன்னு தெரியாமலே ஆபிரகாம் போன மாதிரி போனேன். எங்கே போனேன்னே தெரியல, தென்காசியில் கொண்டு விட்டாங்க. அந்த கதையெல்லாம் இப்போ நேரம் இல்லை அதெல்லாம் சொல்லுறதுக்கு. தென்காசியிலேருந்து ஆலங்குளம் போய் ஆலங்குளத்துலேருந்து பழவச்சத்திரம் வந்து பிறகு இடைக்கால் வந்து இடைக்காலில் நான் இருக்காத தெருவே கிடையாது, நான் பார்க்காத வேலை கிடையாது. எனக்குன்ட்டு நான் எந்த பைசாவும் சேர்த்து வைக்கல, தசமபாகம் கேட்டதே இல்லை. யாரோ ஒரு ஆள் 2 ஆள் கரெக்டாக கொடுக்குறாங்க, வேறு யாருமே தசமபாகம் கரெக்டாக கொடுக்குறதும் இல்லை, நான் கேட்குறதும் இல்லை. காணிக்கை கேட்டதே கிடையாது, அநீதி செய்கிறவன்ட்ட காணிக்கை வாங்கினதே கிடையாது, யாரையும் வஞ்சித்தது கிடையாது. நான் 30-35 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன். யாரையுமே பெண்கள் விஷயத்தில் ஏற்று பார்த்தான்னு கூட சொல்ல முடியாது. இல்லையோ? இப்படி தான் நான் ஓடி வந்தோம். இப்போ 30 வருஷங்க ஆயிட்டு, இன்னும் சரியான நிலை இல்லை. என்ன ஊழியமே எனக்கு தேவையில்லை. இங்கே ஒரு வீடு எடுத்து போட்டிருக்கு, அங்கே ஒரு வீடு எடுத்து போட்டிருக்கு, அங்கே 4 லட்ச ரூபா கட்டியிருக்கு, அங்கே எழுதி வாங்கணும். அடுத்தால அங்கே ஊழியத்துக்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் ஒரு ஆத்மா கூட சந்திக்க முடியல. எவ்வளவோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒன்றும் இல்லை. அங்கே பாளையங்கோட்டைக்கு போனால் அது வேறு தட்பவெட்ப நிலை, இங்கே வந்து அது வேறு தட்பவெட்ப நிலை, பயங்கரமாக சரீரத்தை பாதிச்சுட்டு. இப்படியெல்லாம் நான் ஊழியம் பார்க்கணுமா? ஊழியமே வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். என்ன ஊழியம்? எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஆத்துமாக்கள் வர மாட்டேங்குது. எனக்கு பணம் தேவையில்லை, அநேகரை கட்டி எழுப்பணும், சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கணும், அநேகருக்கு ஓடணும். எத்தனையோ வழிகளில் போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். காணிக்கை வாங்காமல் ஜெபம் பண்ணியிருக்கேன். காணிக்கையை மையமாக வச்சு தான் அநேகர் ஊழியம் செய்வார்கள். ஒரு சிலர் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் காணிக்கை கொடுத்தார்கள். அநேக வீடுகளில் அல்லலையா நான் ஏற்கனவே காணிக்கை வேண்டாம்னு சொல்கிறதுனால அநேகர் வஞ்சித்தார்கள் தேவனை. இப்படி தான் ஓடிட்டு வந்தேன். ஏன் இந்த ஊழியம்? எதுக்கு நான் அப்படியா பிரயாசப்படணும்? யாரோ ஒரு ஆள் சாபத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கும், யாரோ ஒரு ஆள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கும், யாரோ அவருடைய செய்வனை பிடிகளிலிருந்து விடுதலை ஆகுவதற்கும் நான் ஏன் பிரயாசப்படணுங்கிற எண்ணங்கள் எனக்கு அதிகமாக ஓடியது. ஆமாம், அந்த அல்லையா செய்வனை பிடியிலிருந்து விடுதலை ஆனவர்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவர்களை பெற்றேனா? அப்படிலாம் எண்ணங்கள் எனக்கு அதிகமாக ஓடியச்சு. அநேகர் சாவிலிருந்து விடுதலை ஆனார்கள், அநேகர் பாவ பிடியிலிருந்து விடுதலை ஆனார்கள்,
அநேகர் கோர பிடியிலிருந்து விடுதலை ஆனார்கள். ஆனால் இந்த சைடு ஊழியத்தின் வளர்ச்சியை பார்த்தா இல்லை. அப்படிதான் 2 நாளைக்கு முந்தி வேண்டாம், இது இவ்வளவு பிரயாசங்கள் அல்லையா, ரொம்ப பிரயாசமாக இருக்குது. 3 நாளைக்கு ஒருக்க அங்கே ஓடணும், 3 நாளைக்கு ஒருக்க இங்கே ஓடியாரணும். அங்கே போனால் பயங்கர வெயில், இங்கே வந்தால் குளிச்ச, 2க்கும் உடையும் நடுவில் இருக்கிற என்னுடைய 65 வயசு உடம்பு அதை ஃபேஸ் பண்ண முடியல. என்ன செய்கிறதுன்னே எனக்கே தெரியல. ஆயிரக்கணக்கில் செலவு. ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது என உயிருக்கு விரோதமாய் வந்தது. கிட்னி பிரச்சனையிலிருந்து, இருதய ஹார்ட் அட்டாக் பிரச்சனையிலிருந்து, அல்லையா எத்தனையோ பிரச்சனைகள். எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் நின்று விடுவித்தார். ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் நான் ஏன் சந்திக்கணும்? ஏன் அப்படி பிரயாசப்படணும் அப்படின்னு என் எண்ணத்தில் எனக்கு மட்டுமில்ல, மோசேக்கு உண்டானது இதே காரியம். இதே காரியம் தாவீதுக்கு உண்டானது. இதே காரியம் எலியாவுக்கு உண்டானது. இதே காரியம் ஆபிரகாமுக்கு உண்டானது. யோசுவா கதறும், ஆண்டவரே இது என்ன? அல்லேலூயா. இப்படி இது பண்ணும்போது தான் அல்லேலூயா அப்போ நன்றியோட இதே காரியம் பல தடவை எனக்கு வந்திருக்கு. நான் தலைவரை விட்டு பிரிஞ்ச உடனே அநேக பெரிய பெரிய ஊழியர்களை போய் பார்த்தேன். 30 வருஷத்துக்கு முந்தி உள்ள காரியங்களை சொல்கிறேன். அல்லையா, தன் சபையில் அநேகரை வைத்து நடத்துகிற பெரிய பெரிய சபை ஊழியர்களை போய் பார்த்தேன். அநேகர் என்ன சொன்னாங்க, ஊழியம் செய்யாத, இதில் ஊழியத்தில் வராத, நீ பாட்டில் விசுவாசியாயிரு அப்படின்னு அநேக ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனையெல்லாம் பப்ளிக்கில் நான் சொல்ல விரும்பலை. 6 பேரையும் சொல்ல நான் விரும்பலை. இங்கே ஓடி வரும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாய் ஒவ்வொரு ஆளும் சேவிச்ச விக்கிரகத்தின் தன்மையினால், ஒவ்வொரு ஆளும் சேவிச்ச அல்லையா பிடித்திருந்த சாபத்தின் தன்மையினால் நான் காயப்பட வேண்டியதாக இருந்தது. நான் அதிகமாய் காயப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த பிரச்சனை வரும்பொழுது தான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். எனக்கு முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. கர்த்தரை தேடி கர்த்தர் பக்கம் முன்ன ஓடுவதற்கு உண்டான ஆத்தும பலனும் இல்லை. சரி, பின்னால் திரும்பி பார்த்தோம்னா அடுத்தால இந்துக்கு போனாலும், அடுத்தால விக்கிரகத்தை சேவிக்க போனாலும் நம்முடைய அல்லையா விக்கிரகத்தின் பிடியினாலே நாம் மாண்டு போவோம். வேதம் தெளிவாக சொல்லுது, ஊழியத்தை விடுகிறவனுக்கு ஐயோ. ஆனால் இந்த பிரயாசம் யாருமே எடுத்த மாதிரி தெரியல. அவ்வளவு காயங்கள், அவ்வளவு மனபாரங்கள், அவ்வளவு ஓட்டங்கள். அதில் வேற புரியாதவங்களும் புரிஞ்சவங்களும் என்னை நோக்கி விடுகிற அம்புகள் பயங்கர அம்புகளாக இருந்தது. என்னை நோக்கி என்னை குற்றவாளியாற்றி இருக்கிறதும், எனக்கு அறிவில்லங்க மாதிரி பேசுவதும், அல்லையா தெளிவில்லாமல் என்னை நோக்கி காயப்படுத்துகிற காயங்களும் அதிகமாக இருந்தது. உடனே தான் அல்லேலூயா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வருஷங்கள் வைத்திருந்தார். ஆபிரகாம் 25 வருஷத்தில் விடுதலை ஆகிட்டான். எனக்கு 35 வருஷம் ஆகுது. மோசே 40 வருஷம். அல்லேலூயா நன்றியோடு. யோசேப்பு 13 வருஷம் அந்த உபத்திரவத்தில் இருந்து விடுதலை ஆகிட்டான். ஒரே ராத்திரியில் விடுதலை ஆகிட்டான். தானியல் அல்லேலூயா குறைஞ்ச வருஷத்தில் அவன் தானியல் மேலே வந்துட்டான். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் குறிப்பிட்ட வருஷங்களுக்கு விடுதலை ஆனார்கள். ஆண்டவரே, விடிவின் காலம் எப்போது, வெளிச்சத்தின் பாதை எப்போது அப்படின்னு என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். கர்த்தாவே, நீ காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீர் நியமித்திருக்கிறீர், காலங்களையும் ஓட்டங்களையும் நியமித்திருக்கிறீர். எப்போது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் அல்லேலூயா தேவனுடைய எழுப்புதலை நோக்கி காத்திருக்கிறோம். அப்போ குறித்த காலங்கள், குறித்த ஏற்ற காலங்கள் அப்படின்னு காலங்களை வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்காய் நிற்கணும்னு சொல்லி நான் அநேக வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி அல்லேலூயா ஜெபம் பண்ணி அல்லேலூயா நன்றி சொல்லி ஆராதித்து என்னை பலப்படுத்தி கொண்டேன். இந்த கடினமான சூழ்நிலை தான் அநேக ஊழியக்காரர்களுடைய வழி தவறுதலின் காரியமாய் மாறுகிறது. அநேக ஊழியர்கள் இந்த சூழ்நிலை வரும்போது உடனே என்ன செய்வாங்க, உலக ஆசையில் தேமா இழுப்புண்டான்னு வேற சொல்லுது. அவன் இழுப்புண்டு போயிட்டான்.
அதே மாதிரி அல்லேலூயா பர்னபா, அதே மாதிரி பேதுரு, இவங்கெல்லாம் இழுப்புண்டார்கள். உலகத்தின் தன்மைக்கு ஏதோ ஒரு கோணத்தில் இழுப்புண்டார்கள். அதனால உங்களை நீங்களே திடப்படுத்தி கொண்டால்தான் இன்னொரு ஆளை திடப்படுத்த முடியும். உங்களை நீங்களே திடப்படுத்த வேண்டும். நான் என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். வேத வசனங்களை வாசித்தேன், ஒரு தலைப்பை எடுத்தேன், தலைப்பில் உள்ள காரியங்களை அல்லது அநேக வசனங்களை எடுத்தேன், தியானம் பண்ணினேன், எழுதினேன், இப்படி பல காரியங்களை எழுதினேன். எழுதி என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நான் இந்த வேத வசனங்களை சொல்கிற காரியங்களை அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. அதே பெரிய பிரச்சனை. எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சத்தியம் ஒரு ஆளுக்கும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லலாமே, நீ ஒரு லூசு பாஸ்டரு, நீ அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிறேன், இன்னும் தெளிவாக பேசுங்க பிரதர், இப்படிலாம் அநேகர் என்று சொல்கிறாங்க. இவங்க என்னத்தை விரும்புகிறாங்கன்னா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார், தேவன் உன்னை அபிஷேகிக்கிறார், நான் வசனத்தை கைகொள்ள மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பரிசுத்தமாக மாட்டேன், ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், என் வீட்டுக்குள்ளே என்னோடு கூட இருக்கணும், என் வரங்களால் நிரப்பப்படணும் அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த எழுப்புதல் சத்தியங்கள் எங்கேயுமே போய் சென்றடைய மாட்டேங்க. கிறிஸ்துவமே சிறந்த ஆன்மீகம், இதுக்கு உண்டான அர்த்தமே தெரிய மாட்டேங்க. ஆன்மீகம் தான் கிறிஸ்துவம். இந்து எப்படி ஆன்மீகமோ, இஸ்லாம் எப்படி ஆன்மீகமோ, அதே மாதிரி கிறிஸ்துவம் ஆன்மீகம். இந்த ஆத்துமா ஈடேறுவதற்கு தான் நாம் பிரயாசப்படுகிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடையும்னா நான் இயேசுவை போல மாற வேண்டும். அந்த ஆத்துமா இயேசுவை போல மாறினதின் அடையாளம் நான் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது தான். அதனால் என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். அநேக சத்தியங்கள் வெளிப்பட காரணம் எனக்கு வந்த உபத்திரவங்கள். அநேக சத்தியங்களை நான் அறிந்து கொள்ள காரணம், அநேக வீடுகளில் ஏற்பட்ட போராட்டங்களிலிருந்து விடுதலை அடைய காரணம் எனக்கு வந்த உபத்திரவங்கள் என்பதை மட்டும் புரிந்து கொண்டேன். இந்த உபத்திரவங்கள் இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற சத்தியம் எனக்கு கிடைச்சிருக்காது. ஒன்றே விளைச்சல் மட்டும்தான் இல்லையே தவிர அநேகருக்கு அநேக சபைகளிலே போதிக்காத, அநேக சபைகளிலே வெளிப்படாத அநேக சத்தியங்களை வெளிப்படுத்தினார். அநேகருக்கு புரியவே மாட்டேங்க. அந்த அளவுக்கு தேவன் ஆழமான சத்தியங்களை போதித்தார். சபையில் போதிக்கப்பட்டது யாருமே இது தப்புன்னு சொல்ல முடியாது. யார் தப்புன்னு சொல்ல முடியும்னா புரியாதவர்கள் மட்டும்தான் தப்புன்னு சொல்ல முடியும். இது ஆத்துமா ஈடேறக்கூடியது. மாமிசத்துக்கோ சரீரத்துக்கோ உலக ஆசைகளுக்கோ உலகத்தில் சுகபோகமாய் வாழ்வதற்கு உண்டான சத்தியம் கிறிஸ்துவம் கிடையாது. எல்லாம் மறுமைக்கு உண்டான வாழ்க்கைக்காக ஏற்படுத்துகிற வழிமுறைகள் தான் கிறிஸ்துவம். இதை போதிக்கிறதுக்கு தான் அல்லேலூயா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்குள்ள 17 நிமிஷம் ஆகிட்டு. என்னை நானே திடப்படுத்தி கொண்டேன். தாவீது அல்லேலூயா 2 மனைவி பிள்ளைகள், தன் வேலைக்காரரோடு இருந்த மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இந்த அமலேக்கியர் கொண்டு போன பிறகு அவன் தன்னை தானே திடப்படுத்தி கொண்டான். அந்த வசனத்தை பார்த்த பிறகுதான் நான் என்னை தானே திடப்படுத்தி கொண்டேன். தியானம் செய்தேன், பாடல் பாடினேன், வேத வசனங்களை அதிக வசனங்களை எடுத்து தியானம் பண்ணினேன். எனக்கு செய்த அநேக நன்மைகளை குறித்து நன்றி சொன்னேன். தேவன் நடத்தி வந்த பாதைகளை அந்த உட்கார்ந்து ஆலோசனை பண்ணேன். ஆண்டவரே, இந்த பாதையெல்லாம் நடத்தி வந்திருக்கிறேன். ஏன்னா நீர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு நோக்கத்தின்படியே நீர் என்னை நடத்துகிறேன் என்பதை மட்டும் நான் அறிவேன். ஆனால் நடத்தும் உம்முடைய கருத்தில் இருக்கிற நான் புல்லாங்குழல். ஆண்டவரை என்னை நடத்தும் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு இந்த சத்தியத்தை எழுதினேன். வாசிக்கலாம். ஒரு யாரு அல்லேலூயா இந்த திடப்படு யுத்தம் செய்ய இந்த கடைசி கால பிசாசோடு யுத்தம் செய்ய பலன் பெற்றவர்கள் யார் அல்லேலூயா திடப்பட முடியும்? திடப்படாதவர்கள் இன்னொரு ஆளை பலவீனப்படுத்துவார்கள். திடப்பட்டவர்கள் மட்டும்தான் இன்னொரு ஆளை பலப்படுத்த முடியும். வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் செல்ல வாசிக்கணும். 20வது அதிகாரம் உபாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 1 வாசிக்கலாம்.
ஆமென். யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் ஆமென், உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் ஆமென். அவர்களுக்கு பயப்படாயாக. பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஆ, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். வேதம் தெளிவா சொல்லுது. உனக்கு எதிராய் பிசாசானவன் கொண்டுகிற யுத்தங்கள், அவன் ரதத்துல வருவான், குதிரையில வருவான், பணத்தோட வருவான், பகட்டோட வருவான், உலகத்தின் மேன்மையை உங்களுக்கு முன்னால கொண்டு வந்து காமிப்பான். நீங்க எப்படியா தெரியல, எனக்கு அழைக்கப்பட்ட ஊழியத்தின் பாதைக்கு தேவன் என்னை உருவாக்குகிறார் என்பதை மட்டும் நான் அறிவேன். யுத்தம் பெரிய யுத்தம், அதற்கு தக்கான உருவாக்குதலும் தேவைப்படுகிறது. இந்த யுத்தத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, புறப்பட்டு உனக்கு எதிராக புறப்பட்டு வர்ற குதிரை ரதம் அல்லையா உன்னிடத்தில் உள்ள பெரிய கூட்டமாய ஜனங்களை கண்டால் நீ பயப்படாத. நீ இதை மட்டும் நினைச்சு பாரு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படியெல்லாம் உன்னை விடுவித்தார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் நீ என்ன சங்கடப்பட்ட, நீ கூழ் குடிச்சதை மறந்துடாத, சவுக்கடி பட்டதை மறந்துடாத, இந்த பார்வான் பிடியில் இருந்ததை நீ மறந்துடாதங்கிறதுக்காக தான் அவர் அதில் எழுதுறாரு, எகிப்தில் நீ இருந்ததை மறந்துடாத, எகிப்தில் உங்கள் அக்கா தங்கச்சி இருக்கிறத நீ மறக்காத, எப்படி இருக்காங்கங்கிறத மறக்காத. பணம் இருக்கலாம், பெரிய பெரிய வீடுகள் இருக்கலாம், தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற விடுதலை அவங்களுக்கு இருக்கான்னு பாரு. அதான் அவர் சுட்டி காமிக்கிறாரு. இதை கண்டு நீ பயப்படாத. அவன் ரதம் வச்சிருக்கான்னு பயப்படாத, குதிரை வச்சிருக்கான்னு பயப்படாத. நீ எகிப்து தேசத்தில் எப்படி அடிமையாக இருந்தா மட்டும் நினைச்சு பாரு. அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார் நினைச்சு பாரு. நீ திடன் மனசாய் மாறி விடுவாய், திடமாய் மாறி விடுவாய். அடுத்தால என்ன எழுதியிருக்கு? 2 நீங்கள் தொடங்கும் போது யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆமென். வாசிங்க. தொடங்கும் போது சேர்ந்து வந்து பேசி கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் போகிறீர்கள், உங்கள் வேண்டாம், நீங்கள் பார்த்து பயப்படவும் கடவுளுக்கு கட்டளைக்கு வேண்டாம். வேதம் தெளிவா சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ யுத்தத்துக்கு தாயா போற. நீ வேதக்காரன் ஆகிட்டா அல்லையா, ஏதோ அல்லையா கார் தருவார், மாடு தருவார், மேலே 10 ஏக்கர் தருவார், 200 எருமை மாடு தருவார். இதுக்காக இயேசுநாதர் அல்ல, அவர் பணக்காரர் ஆக்கிறதுக்கு வரல. நீ உன்னை பரலோகம் சேர்க்கும்படியாக வந்திருக்கிறார். அதுக்காக வேதம் சொல்லுது, நீ யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்கள் இடத்துல ஆசாரியன் போய் பேசு. ஆசாரியனுக்கும் உனக்கும் சரியான தொடர்பு இருக்கணும். உன் மனசு ஆசாரியனை நம்பணும், ஆசாரியன் மனசு நீ தேவனுக்குள்ள நடக்கிறங்கிறத நம்பணும். தேவனோடு நடக்கிற இந்த ஆத்மா, நான் உண்மையில சொல்றேன், யாரு தேவனோடு நடக்கலைன்னு அவங்க கூட நான் நடக்கிறதில்ல, பேசுறதே கிடையாது. விசுவாசியா இருந்தாலும் அவங்க எவ்வளவு தூரம் தேவனோட ஐக்கியம் இருக்காங்களோ அவ்வளவு தூரம் தான் எனக்கு அந்த ஆத்மாவுக்கு ஐக்கியம் இருக்கும். அவங்க தேவனோட ஐக்கியம் இல்லாமல் உலக ஆசை பாசத்துக்கு ஐக்கியம் இருந்ததுன்னா என்னுடைய தொடர்பு குறையும். அடுத்தல 3வது வசனம், இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று நான் உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். துவள வேண்டாம் மட்டுமல்ல, நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஒரே காரியத்தை 4 டிசைனாக சொல்றாரு. தத்தளிக்காத, கலங்காத, துவளாத, உன் இருதயம் பயப்படாத. ஒரே வசனம், ஒரே அர்த்தம் தான். அது 4 கோணத்தில் சொல்றாரு. தத்தளிக்காத, பயப்படாத, கலங்காத. யாம்னா உனக்கு தெரிகிற யுத்தம் அல்லையா தெரியல. இப்போ எனக்கு நேரில் ஒரு மனுஷன் வந்தான்னா அவனோட யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு தெரியும். இந்த மனுஷனோட யுத்தம் பண்ணுவதற்கு அவன் எவ்வளோ பெரிய ஆயுதம் வச்சிருக்கான், எவ்வளோ பலசாலி எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம யுத்தம் பண்ணுகிறது மனுஷனோட அல்ல, அல்லையா ஆவிகளோட யுத்தம். அதனால நீ பயப்படாத. அடுத்தால என்ன இருக்கு? 4வது வசனம், உங்களுக்காக
அந்த சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் ஆமீன், உங்களை ரட்சிக்கவும் ஆமீன். உங்களோடு கூட போகிறவர்கள் ஆ, உங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, எப்பாங்க வா, நீ சொல்லு, வாயை திறந்து சொல்லு, எல்லாரும் சொல்லுவோம். எனக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண எங்களை ரட்சிக்கவும் எங்களோட போகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் சொல்லுவேன். எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடு போகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவேன். எப்போ எப்போம்னா அவ்வளோ எப்போங்க யுத்தம் வரும்போது யுத்தம் செய்யற நான் பார்க்கல. யுத்தம் யாருடையது? கர்த்தர் எங்களோடு வருகிறவர் யாரு? கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பட்டினியா கிடப்போம், பசியா இருப்போம், இல்லாம இருப்போம், அவ்வளவுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. நான் பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது. எங்கள் அம்மா தண்ணி அடிச்சுட்டு நான் போய் படுத்திருப்பேன். இப்போ இல்லை, ரசிக்கப்படுவதுக்கு முந்தி ராத்திரி சாப்பிடாம உறங்க விட மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டுட்டு தான் உறங்க விடுவா. நீ எவ்வளோ தண்ணி அடிச்சிருந்தாலும் சரி, தலைமாட்டில் வந்து உட்காந்து ஏலை ஏந்தி ஏலை ஏந்தி ஏலை ஏந்தி ஏலை ஏந்தி. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவரை தாயா ஏற்ற பிறகு எத்தனை பட்டினிகள், எவ்வளவோ காலங்கள் பட்டினிகள். ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு படுத்திருந்தேன். ஆனால் அநீதி செய்யக்கூடாது என்பதை மட்டும் உறுதியாக இருந்தேன். யார்ட்டையும் அனாவசியமாக பிடுங்கக்கூடாது, அநீதி பொய் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் ஏமாற்றக்கூடாது. நான் ஏமாற்றிருந்தா எவ்வளவோ ரூபா சம்பாத்தியம் பண்ணியிருக்கலாம். அல்லேலூயா. நான் யுத்தம் கர்த்தருடையது. நான் பலப்பட்ட பிறகு தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்த இருக்கு 5வது வசனம். அன்றியும் அதிபதிகள் ஜனங்களை நோக்கி வீட்டை கட்டி நல்ல கணுங்க. அடுத்தால ஒரு காரியம் சொல்றாரு ஆண்டவரே, நீ வீட்டை நம்பி அல்லையா, புது வீடு, புது மாடு, புது ஓலை, இந்த ஊரை நம்பி இருந்தன்னா நீ யுத்தத்துக்கு வராத. எதை நம்பி வந்திருக்கிற? இல்ல வீடு கட்டணும்னு வந்தேன்னா தேவன் வீடெல்லாம் தர மாட்டாரு. எல்லாமே கேட்குறாங்க, கேட்டா கேட்டு வராங்க. ஆனா வீடு உண்டு. நீ வீட்டை நம்பி வந்தா ஆண்டி ஆயிடுவேன், இல்லைன்னா ஆண்டவரை விட்டுருவேன். அல்லேலூயா. நீ தேவனை நம்பி வந்தா வீடும் உண்டு. சக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், சகலமும் உனக்கு கூட கொடுக்கப்படும். நீதி தவறாத, ஒரு காலமும் நீதி தவறாத, உண்மைத்தன்மையிலிருந்து விலகாத. இச்சைங்கிற ஒரு காரியம் வந்துட்டுனா தேவ துரோகியா மாறிடுவ. நீ யாரா இருந்தாலும் சரி. பணாசம் வந்துட்டுனா நீ இன்னொரு எஜமானுக்கு ஊழியம் செய்ய போயிடுவ. நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. வேதம் சொல்லு, புது வீடை கட்டணும்னு நீ தேவன்ட்டு வராத. ஆனால் புது வீடு உண்டு. தேவனை தேடு. உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவன் தங்கும் வீடாய் மாறட்டும். உனக்கு உலகத்தில் வீடு தருவார் கர்த்தர். அடுத்த என்ன இருக்கு? ஆமென். திரும்ப போ. அவன் யுத்தத்திலே செத்தால் வேற அதை பிரதிஷ்டை பண்ண வேண்டாகும். ஆமென், ஆமென். திராட்சை தோட்டத்தை நாட்டி ரைட். சுருக்கமாக சொல்லி முடிக்க, வயலை கொண்டேன், மாட்டை கொண்டேன், அல்லையா நான் இது அல்லையா நான் வரக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இந்த சாக்கு போக்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதல்ல. அல்லேலூயா. அநேகர் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக தேவ சத்தியத்தை மீறி சொத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தேவனை சேவிக்கல. அல்லேலூயா. நீ பட்டினியை கடந்தாலும் சத்தியத்துக்கு மீறக்கூடாது. அநேகர் பெரிய பெரிய கலப்படம் பண்ணுகிறவர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், ஏன் பிச்சைக்காரன் கூட தேவனை சேவிக்கும் போது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைபடுமான்னு சொல்லி சத்தியத்தை அழகாக மீறுதாங்க.
அல்லேலூயா. ரைட், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம். என்னாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம். வேகமாக முடிக்கணுமா, என் நேரம் ஆகிட்டு டக்குன்னு. ஒன்று 2 3 4. ஆமென். மிகவும் திரளாயிருந்தது. தேசத்தையும் கீழே தேசத்தையும் பார்த்தபோது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரர் வந்து எலியேசரிடத்தில் எதிரியும் பிறப்புகளை நோக்கி ஆமென் தீபோன் என்னும் பட்டணங்களையும் ஆமென் நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம். ஆமென். உமது அடியாருக்கும் ஆடு மாடுகள் உண்டு. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததால் ஆமென் எங்கள் போர்தான் அப்புறம் கடந்து போக பண்ணினீராக. ஆமென். இவன் ரூபன் புத்திரன், யாக்கோப்புக்கு முதல் பிள்ளை. அவன் எல்லா சுதந்திரத்திலும் முதல் பங்கு கிடைக்கக்கூடிய மனுஷன். கானான் தேசம் வரை 40 வருஷம் நடந்துட்டான். ஒரு நதியை கடந்தா கானானுக்கு போயிடலாம். வேண்டாம்னா எனக்கு கானான் வேண்டாம், பரலோகம் வேண்டாம், இந்த கிறிஸ்துவ ஜீவியம் வேண்டாம். ஏன் வேண்டாம்னா இவன் மாடு ரொம்ப வச்சிருக்கான், ஆடு ரொம்ப வச்சிருக்கான். அங்கே புல்வெளிகள் நிறைய இருக்கு. கானான் தேசத்தில் எப்படி இருக்கோ ஆற்றுக்கு அந்த சைடு. அதனால நான் எங்கே என்ன செய்ய போகிறேன்? இங்கேயே இருந்துருந்தேன். இங்கேயே இருந்து எங்கே போயிடணும்? நரகத்துக்கு போக வேண்டியதான். எங்கே இருந்து? இங்கே பூமியில் கும்பலத்தை தொங்கிட்டு கிடந்தா எனக்கு கானான் தேசம் வேண்டாம்ங்க. ரூபன் கானான் தேசம் எனக்கு வேண்டாம். நான் நதிக்கு இந்த சைடே எனக்கு பிரித்து கொடுத்துரு மோசே. யோசுவா எவ்வளவு பெரிய அநேக கிறிஸ்தவர்களுடைய தன்மை தான். எனக்கு கானான் தேசம், எனக்கு பரலோகம் வேண்டாம், ஏசுநாதரே வேண்டாம், சபை வேணும், சத்தியம் வேண்டாம். ஆனால் சத்தியத்தை சொல்லணும். ஏகப்பட்ட வசனம் எனக்கு தெரியணும். எனக்கு ஜெபமே வேண்டாம், அநேகர் மத்தியில் ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் எனக்கு தெரியணும். இவ ஏவாள்லாம் இந்த வேதத்தை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒருவேளை வேதத்தில் வரலன்னா வாசிக்கவே ஒன்றும் தெரியாம போயிடும். ஆனால் திக்கி வாசிச்சாலும் வாசியுமே. ஏன்னு கேட்டால் அப்பெல்லாம் பேசுவார் ஆண்டவர். ஒரு ஆள்கிட்ட பேசணும்னா நீ வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. நீ வாசிக்க தெரியாதனாலும் திக்காது வாசிக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளை ஏன் வாசிக்க இல்லைன்னா அந்த ஆவியை ஆஃப் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு புரியாது. நல்ல அபிஷேகத்தில் போயிட்டு இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் வாசிச்சுன்னா தெக்கடை வடக்கடன் போது எல்லாருடைய எண்ணங்களும் மாறிடும், அப்படியே போயிடும். இந்த பெரிய ஆள் வாசிக்கும் போது கொஞ்சம் பயத்தோடு வாசிக்கும் போது இந்த திக்குனாலும் சரியாயிடும். அல்லேலூயா. யார் அந்த அல்லேலூயா அந்த மனசை திடப்படுத்த போகிறாங்க? கானானுக்கு அந்த சைடு போனால் நமக்கு லாபம் இருக்குன்னு யார் நினைக்கா? அந்த திட மனசா இல்லாமல் போயிடும். யாருன்னு கேட்டால் அவன் காமிக்கிறது போகிற பூமியை காமிக்கான். ஆமென். பெரிய பெரிய ஊழியர்கள் வீழ்ச்சியடைய காரணம் இந்த இடம் தான். தடை நட்டு போயிடுவாங்க. உடனே அந்த ஐயோ அவர் அந்த பாஸ்டர் எவ்வளோ ரூபா சம்பாத்தியம் பண்ணிட்டாரு, அந்த பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் எவ்வளோ ரூபா வச்சுருக்காரு, அவ்வளோ கோடி வச்சுருக்காரு, காரில் வராரு, அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிறேன், கடலுக்குடி போகிற வழியில் 1 கோடி ரூபாயில் பங்களா கட்டியிருக்காரு. யாரு? அந்த மலையில் கட்டியிருக்காரு 1 கோடி ரூபாய்க்கு பெரிய பங்களா. நான் வீடு வேண்டாம்னு சொல்லலை, பகட்டு வேண்டாமுங்க.
என்ன வேண்டாம்? பகட்டு வேணும். எனக்கு வீடு வேணும், தங்கத்துக்கு வீடு வேணும், என் பிள்ளைகள் படுக்க இடம் வீடு வேணும், என் பிள்ளைகள் வந்தால் ஒரு ஏசி வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நான் பகட்டில் போய் 10 கார் வேணுங்கிறது தேவையில்லை. அல்லேலூயா. இந்த பூமியில் அவசியம் என்ன உண்டோ அவ்வளோ வேணும். பகட்டுக்காக இல்லை, என் பேர் வெளியே தெரியணுங்கிறதுக்காக இல்லை. நான் எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமைக்கென்று செய்யணும். நீ எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். நீ வீடு தந்திருக்காரா? கர்த்தருக்கு சோத்திரம். ஆடு தந்திருக்காரா? கர்த்தருக்கு சோத்திரம். இட்லி நல்லா விற்கா? கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். விற்காட்டாலும் கர்த்தர் நாளைக்கு தருவார். அல்லேலூயா. திடப்படுத்திக்கொள்ளணும். ஆமென். இன்னும் பல காரியங்களை சொல்லலாம், இப்போ நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். வாசிக்கலாம். 1, 2, 3. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி கைவிட்டு குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவும் அடியில் சாய்ந்து கொண்டீர்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றால் அவர்கள் சொன்னபடி செய் என்றார்கள். போதும். யாரு வந்திருக்கிறது? யாரு? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவன் அப்பத்தை கொண்டு வந்து அவன் நினைவூட்டுகிறான். என்ன நினைவூட்டுகிறான்? ஒரு மனிதன் அதில் திடப்பட வேண்டுமானால் அப்பம் வேணும். என்ன வேணும்? இப்போ அப்பம்னா என்னது? வேத வசனம். இயேசுக்கு அப்பம் தான். நான் வானத்தில் இருந்து இறங்கினேன் ஜீவ அப்பம். இந்த அப்பம் வார்த்தையும் அப்பந்தான். இப்போ அப்பம் மட்டும்தான் என்னை திடப்படுத்தும். நான் உமக்கு அப்பம் தரேன், நீர் எனக்கு பதில் என்ன செய்யும்? அப்பம் தரும். அல்லேலூயா. அந்த 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 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு, அந்த தேவனுக்கு இவன் உணர்வூட்டுகிறான். இவன் உணர்வூட்டதில்லை, இது தன்னுடைய விசுவாசத்தின் அறிக்கை செய்கிறான். அவர் உட்காந்து சாப்பிட போறாரு, சாப்பிடுறதுக்காக வந்தாரு. சோதங்க மரம் அழிய போகுது, அழிக்க போறேன்னு சொல்ல வர்றாரு. நான் அதனால் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு என்ன செஞ்சிரு, வெளியே ஓடிடு அப்படிங்காரு. அதுக்கு தான் சொல்ல வந்தார். அவன் அப்பத்தை கொடுக்கா. இப்போ அவர் திரும்ப அப்பத்தை கொடுக்கணும் அவனுக்கு. அதனால தான் லோத்த நீதிமான்னு சொல்லுது வேதம். ஏன்னா அவன் அப்பத்தை விரும்புகிறவன். 2 பேர் எம்மாவூருக்குலேருந்து நடந்து போகிறாங்க. எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிறாங்க. இயேசுநாதர் பக்கத்துலேயே நடந்து போகிறார். அவர் மாதிரியே தெரியல, உருவம் உருவமாக இருக்குது. என்னையா அங்கே எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களே, என்னதுன்னு கேட்காரு. அவனும் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, இது தெரியாத ஐயா, இயேசுவை நேற்று என்ன செஞ்சிட்டாங்க? யார்கிட்ட சொல்லுவாங்க? இயேசுநாதர்கிட்ட சொல்லுவாங்க, நேற்று இந்த காரியம் தெரியாமல் இருக்கீங்களா ஐயா, நீங்கள் இவ்வளவு விவரம் தெரியாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சோர்ந்து போன மனுஷனை அவர் திடப்படுத்துவதற்காக அப்பத்தை பிட்டு என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். எலியா வானத்திலிருந்து அக்னியா இருக்கணும், மரித்தோரை எழுப்பினவன். ஒரு பொம்பளை எந்திரிச்சு சொல்லுதான், எலியா நாளைக்கு காலையில் உன் தலை துண்டா போயிட பிடிங்க. அவன் சூரஞ்செடியில் போய் படுத்துக்கிட்டு, போதும் கர்த்தாவே. அப்பமா அவர் என்ன கொடுக்காரு? அப்பமா தண்ணீர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தண்ணீர் திடப்படுத்துவதற்கு என்ன வேணும்? அப்பம் வேணும், இயேசுநாதர் வேணும், வேதவசனம் வேணும். அல்லேலூயா. எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டான். அந்த ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு யார் பெரிய பெரிய ஆட்கள், பேதுரு, யோவான், வேற யாரு, நாத்தான்வேல், இவங்க எல்லாமே மீன் பிடிக்க போயிட்டான். அப்பவும் அவர் என்னத்தை கொடுத்தார்? மீனை சுட்டு அப்பத்தை தான் பிட்டு கொடுத்தார்.
அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவன் கண்கள் என்ன செய்தான்? திறக்கப்பட்டது. வேதவசனத்தை சொல்லும்போது இருதயம் என்ன செய்யல? வெற்றி. அப்போ நம்ம திடப்படுவதுக்கு என்ன செய்யணும்? வேத வசனத்தை வாசிக்கணும். பிரச்சனை வந்துட்டா வேத வசனத்தை எடுத்து அதிகமாக வாசிக்கணும். அதில் அர்த்தத்தை உங்களுக்கு என்ன அளவு தெரியுதோ, எந்த பக்தி இருக்கோ அதுதான் உங்கள் கண்ணாடி. எவ்வளோ தூரம் இயேசுவை விசுவாசித்து இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் கண்ணாடி. அது கண்ணாடின்னா என்னது புரியுதா? என்ன கண்ணாடி? அது அந்த தெளிவு தான் அதில் என்ன செய்யும்? தெரியும். இல்லைன்னா மற்றெல்லாம் தெரியும். அதுதான் கண்ணாடி. எவ்வளவு ஆண்டவரை பற்றி தெரியுதோ அதுதான் உங்களுக்கு கண்ணாடி. வேதவசனம் விலைக்கு காமிக்கும். உங்கள் இருதயமெல்லாம் திறக்கப்பட்டுரும். அல்லேலூயா. திடப்படுவீர்கள். எல்லா காரியங்களையும் திடப்படுவீர்கள். அல்லேலூயா. பலவீனம் வராத ஆளே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுற சாராள்கிட்டையும் ஆபிரகாம்கிட்டையும், நான் வரும்போது உற்பவிக்கிற காலத்திட்டத்தில் நீ ஒரு குழந்தையை 2 பேரும் என்ன செய்தாங்களாம்? நகைத்தார்கள். நகைத்தார்னா என்ன அர்த்தம்? நக்கல் பண்ணுதாங்க. ஆண்டவர் பேசுறதுக்கு நக்கல் பண்ணுதாங்க. எனக்கு இஸ்மவேலே போதும் அப்படிங்க அவன். அல்லேலூயா. அது என்னது? பயங்கரமான சோர்வு. திடப்படுத்தினார் தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆளையும் திடப்படுத்து. ஆனால் நீங்கள் தேவனை விட்டு வெளியே போகக்கூடாது. வேத வசனம் தான் உங்களுக்கு திடப்படுறதுக்கு வழி. இயேசு தான் உங்களுக்கு திடப்பட வழி. நீ இயேசுவின் பக்கம் உட்கார்ந்து இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் திடப்படுறதுக்கு ஏதாவது வழிகளை திறப்பார். அல்லேலூயா. உலகத்தில் ஆவியில் திடப்படுறதெல்லாம் மாமிசம் ஒழிஞ்சு போவோம். அதனால் ஆவியில் திடப்படுவது ரொம்ப அவசியம். அதனால்